அன்பிற்கும் மரியாதைக்குரிய கிருங்காக்கோட்டை கிராம முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும், இங்கே வருகை இருந்திருக்கின்ற தாய்மார்களுக்கும் வணக்கம். ஊராட்சி மன்றம் பதவி முடிந்துவிட்டால் அரசு கையில் போகின்ற பொழுது அதிகாரிகள் நோக்கம்தான் என்பதற்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நானும் ஒரு முறை ஊராட்சி மன்ற தலைவராக 5 ஆண்டு காலம் பதவி வைத்திருக்கின்றேன். நான் பதவி என்னுடைய பதவி காலம் முடிகின்ற நிலையில் 27,000 ரூபாய் கையிருப்பு இருந்தது. அந்த 27,000 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் அதிகாரிகளிடத்தில் போய் இதுக்கு ஒரு எஸ்டிமேட்டு தர்றோம், இதை முடிச்சிடணும், கையில் காசு இருக்கக்கூடாதுன்னு எவ்வளவு சொன்னாலும் ஒன்றிய அதிகாரிகள் ஒத்துழைக்கவில்லை. காரணம், இந்த பதவி முடிந்தவுடன் அந்த பணத்தை அவர்கள் இஷ்டத்துக்கு எடுக்கலாம் என்கிற நோக்கத்தில் என்னுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்துட்டார்கள். ஆனால் ரொம்ப வருத்தத்தோடு தான் இருந்தான். ஆனால் பதவி முடிந்தது. 15 நாளிலே தீர்மானம் போட்டு குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம், சிறு சேமிப்பு விளம்பரம்னு சொல்லி எல்லா பஞ்சாயத்துலேயும் 52 பஞ்சாயத்துலேயும் பேரூராட்சியை விட்டுட்டு எல்லாத்துலேயும் ஒரு தொகை எடுத்தாங்க. கிருங்காக்கோட்டையிலேருந்து 15,000 ரூபா 27ல் 15 கழிஞ்சிருச்சு. மீதம் இதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா, கலெக்டரேட்லேருந்து அவங்க சொல்கிறத இங்கே வீடியோ எடுப்பார். வீடியோ இங்கே இருக்க கிளர்க்கு அவங்கள்ட்ட கையெழுத்து போட்டு கொடுப்பார். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரெசன்டேஷன். இதுதான் நடக்கும். இது இப்போ தம்பி கர்ணன் சொன்னது போல் எந்த அரசுங்கிறது முக்கியம் இல்லை. யார் அரசு, எந்த அரசு இருந்தாலும் சரி தான், தேர்தல் நடக்க வேண்டும். எந்த அரசாக இருந்தாலும் தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்யணும். அப்படி செய்யலைன்னா அதிகாரிகளுடைய ஆட்சி ஆகி போயிடுது. அதிகாரிகள் நம்முடைய பணத்தை கொள்ளையடிச்சிருவாங்க. அவங்களுக்கு எல்லா வழியும் தெரியும். இங்கே இருக்கக்கூடிய எழுத்தர் சப்போர்ட் பண்ண முடியாது. அவங்க சொல்கிறதான் கேட்க முடியும். ஏற்றாருன்னா அவர் வேலை போயிடும். ஆக தீர்மானத்தை போட்டு இங்கே எதுவுமே செய்யாமலே, நடக்காமலே எல்லாம் மராமத்து செய்தோம், சுத்தப்படுத்தணும், அதான் அந்த மாதிரி கணக்கு அதுக்கெல்லாம் வவுச்சர் வச்சா போதும், ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. மொத்தமாக எடுத்துருவாங்க. இதான் நடக்கும். இனி இப்போ நமக்கு ஒதுக்குற பணம் 3 மாதத்துக்கு ஒருக்கா 2 லட்சம் 3 லட்சம்னு சொல்லி நமக்கு இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வரும். ரெண்டாவது அரசு கொடுக்கக்கூடிய நிதி வரும். வர்றதுக்கு உடனே தீர்மானத்தை போட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க. ஆனால் இங்கே எந்த வேலையும் நடக்காது. அதனால் நாம் கிராமத்தின் சார்பில் நாம் இதை தொடர்ந்து விரைவில் தேர்தலை நடத்தணும். அப்படிங்கிறத நம்ம ஊரோட நிறுத்தாமல் மற்ற ஊர்களையும் நம்ம இணைச்சி அங்கங்கே ஒரு கண்டன குரல் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்தால் அரசு செவிசாய்க்கலாம். அவங்களுடைய சௌரியத்துக்கு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது இப்போ இந்த ஸ்தாபன எலெக்ஷனில் நடத்திட்டோம்னு சொன்னால், ஊராட்சி எலெக்ஷன் நடத்திட்டா போட்டிகள் வரும் ஒரு ஊருக்குள்ள, அது கட்சியினுடைய நலனை பாதிக்கும். அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக நடத்தும்னு அவங்க பார்க்குறாங்க. நம்ம கிராமத்து சார்பில் மனுவை கொடுப்போம். பக்கத்து கிராமங்கள்லேயும் இதை அந்த கோரிக்கையை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணணும். செய்தாத்தான் நம்ம ஊருக்கு நன்மை கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு வர வேண்டிய பணமெல்லாம் அதிகாரிகளுக்கு போயிடும். அதுதான் இதை எல்லோரும் ஒத்துழைப்பு செய்து நம்ம அடுத்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, கலெக்டர் வரையில் அதை கொண்டு போகிறதுக்கு, அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் எல்லோரும் ஒத்துழைப்பு செய்வோம். வணக்கம்.